والصلاة والسلام على رسول الله وعلى آله شهداء ما بعد. قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنك ميت وإنهم لميتون. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم خذوا عني مناسككم لعلي لا ألقاكم بعد عامي هذا أو كما قال عليه الصلاة والتسليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மீலாது நாட்களில் பெருமானாரை குறித்து எல்லா காலத்திலேயும் பேசப்பட வேண்டிய பெருமானார் குறிப்பாக ரபியுல் அவ்வல் பிறந்த மாதத்தில் பெருமானாரை குறித்து அப்படியேனும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னோர்கள் நமக்கு காட்டித்தந்த அழகான மீலாது விழாக்களைத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறது. ஏதோ மீலாது விழா என்பது நம்முடைய தெருக்களில் நம்முடைய ஊர்களில் மட்டுமல்ல. மீலாது என்பது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளிலேயும் மீலாது விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரபியுல் அவ்வலுடைய ஆரம்பத்தில் முதல் நாளில் உலகத்திலேயே வைத்து இந்த ஆண்டு இந்தோனேஷியாவில் மீலாது ஊர்வலம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 12 லட்சம் பேர் திரண்ட மாபெரும் மீலாது விழா இந்த 2025ஆம் ஆண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே காலகட்டத்தில் ஒரு நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உம்ராவிற்கு செல்பவர்களுக்கு தெரியும், இந்த ரபியுல் அவ்வலுடைய காலகட்டங்களில் எப்படியேனும் பெருமானாருடைய அந்த சன்னிதானத்தில் சென்று நாமும் சலாம் சொல்லி பெருமானார் பிறந்த இந்த மீலாது மாதத்தில் மதீனாவில் இருக்க வேண்டும் என்கிற பேராசையின் வெளிப்பாடு நாடு முழுக்க இருக்கிற பெருமானாருடைய பிரியத்திற்குரியவர்கள் மதீனாவை நோக்கி அதிகம் வருகிற மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். எனவே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாரை குறித்து ஜுமாக்களில் இமாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பேசி இருப்பார்கள். பெருமானார் பிறந்த ரபியுல் அவ்வல் இதே நாளில் தான், பிறை 12 அன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக ஆனார்கள். பிறப்பை குறித்து அதிகம் கேள்விப்பட்டிருக்கிற நாம் பெருமானாருடைய மௌத்தை குறித்து, எப்படி பெருமானார் வஃபாத்தானார்கள், அவர்களுடைய கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது, மௌத்திற்கு ஒரு 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பு பெருமானார் என்னென்னவெல்லாம் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், பெருமானாருடைய மௌத்தை குறித்து நாயகம் எப்போது இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், சஹாபாக்கள் பெருமானாருடைய அளவு கடந்த பிரியம் கொண்ட சஹாபாக்கள் பெருமானாருடைய அந்த மௌத்தை எப்படி அவர்கள் சந்தித்தார்கள், எப்படியெல்லாம் நிலை குலைந்து போனார்கள், பெருமானாருடைய மரண செய்தியை கேட்டு சஹாபாக்கள் சொன்ன அற்புதமான வார்த்தை, பெருமானார் மரணிப்பதற்கு முன்பு நான் மரணித்திருக்க வேண்டுமே, பெருமானாரை ஜனாசாவாக பார்ப்பதற்கு எனக்கு சக்தி இல்லையே என்று பித்து பிடித்து பேசிய சஹாபாக்கள்
வரலாறுகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது அவருடைய முடிவில் தான் தெரியும். அதனால்தான் பெருமானார் அடிக்கடி இந்த துஆவை ஓத சொன்னார்கள். அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி நிலைமையை நல்லதாக நீ ஆக்கிவை. மிகப்பெரிய வாழ்வு வாழ்ந்து பல பெரும் பெரும் தொழுகையாளியாக இருந்து ஹஜ் உம்ராக்கள் எல்லாம் செய்து தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்து பெரும் பெரும் பொறுப்புகளில் இருந்து கடைசியில் மரணம், மோசமான மரணம் வந்துவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டியது, அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா, யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவை நீ நல்லதாக ஆக்கித்தா. நாம் எல்லோரும் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். காரணம், பெருமானாருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, அவர்களுடைய இறுதி முடிவு மிக மிக அற்புதமான இறுதி முடிவு. நாயகத்தினுடைய மரணம் என்பது யதார்த்தமாக ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இன்றைக்கு படுத்து அடுத்த நாள் காலையில் பெருமானார் மரணித்தார்கள் என்பதல்ல. பெருமானாருடைய மரணம் ஒரு ஆண்டிற்கு முன்பே பெருமானார் சமூகத்திற்கு சன்னம் சன்னமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எப்படியெல்லாம் மௌத்து வரும் என்பதும் மௌத்தினுடைய நிலைகளை குறித்து பெருமானார் ஏற்கனவே பேச ஆரம்பித்து விட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அப்படி மட்டும் ரசூலுல்லாஹ் பேசலைனா சொல்லலைனா பெருமானாருடைய மௌத்தை பார்த்து பல பேர் பைத்தியமாக ஆகி இருப்பார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த மார்க்கம் அப்படியே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கும். நாயகம் தன்னுடைய மரணத்தை குறித்தும் பேசினார்கள், பொதுவான மரணத்தை குறித்தும் பேசினார்கள். பொதுவாகவே இன்னைக்கு மரணத்தை பத்தி கேட்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. மரணத்தை குறித்த ஒரு அச்சம் நம்முடைய சமுதாயத்தில், மரணத்திற்குண்டான தயாரிப்பு நாம் மிக மிக குறைந்து போய்விட்டோம். மரணத்தை குறித்து ஒரு பேச்சு குடும்பத்தில் கூட கிடையாது. அப்படி ஏதாவது பேசுனா பெண்கள் கேட்பாங்க, நல்லா தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க. சில பெண்கள் இப்படியும் சொல்வார்கள், என்ன அபசகுணமா பேசுறீங்க அப்படின்பா. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 70 தடவை மரணத்தை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பெருமானார் மரணத்தை குறித்து பேசினார்கள், தன்னுடைய மரணத்தை குறித்து பெருமானார் பேசினார்கள். பொதுவான ஒரே ஒரு மரணம், பெருமானார் மரணத்தை குறித்து சொன்ன செய்தி சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் மௌத் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா தமிழ்ல சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். மௌத்த பார்த்தவங்க யாருமே, சந்திச்சவங்க யாருமே இதுவரையும் உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கிற யாருமே மௌத்த சந்திச்சது இல்லை. உயிரோடு இருக்கிற யாருமே மௌத்த சந்திச்சது இல்லை. மௌத்த சந்திச்ச யாருமே உயிரோடு இருப்பதில்லை. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்பா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த பத்தி சொன்னாங்க. உலகத்திலேயே நபிமார்களிலேயே ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு ஒரு நபி, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் மௌத்த குறித்து நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபிமார்களுக்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு துஆவை நீ வைத்திருக்கிறாய். எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்திட்டாங்க. பல நபிமார்கள் அந்த துஆக்களை பயன்படுத்திட்டாங்க. நம்முடைய நபி மட்டும் எவ்வளவு சோதனை வந்தாலும் உம்மத்திற்காக வேண்டி அந்த துஆவை நாளை மறுமையில அல்லாஹ் இடத்துல ஷஃபாத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சிறப்பான துஆ செய்கிற ஒரு வல்லமை சக்தி அல்லாஹ் தந்திருந்தா. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் மௌத்னா என்ன, எப்படி இருக்கும் கேட்டாங்க. இல்யாஸ் நபிக்கு அல்லாஹ் மௌத்த புரிய வச்சான். புரிய வச்சுட்டு திரும்பவும் அல்லாஹ் அவங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தா. இதுவரையும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தை சந்தித்து விட்டு ஹயாத்தோட இருக்கிற ஒரு நபி ஹஜ்ரத் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்களுடைய சம்பவத்தை பெருமானார் சொன்னாங்க. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்தான். மௌத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மலக்குமார்கள் கேட்டாங்க இல்யாஸ் நபி கிட்ட, மௌத் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த கருத்து தான்
உலகத்தில் இன்று வரைக்கும் மௌத்து சம்பந்தமான அது எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்வதற்கான அழகான விளக்கம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விளக்கம் பெருமானார் நமக்கு சொன்னது. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், ஒரு ஆட்டை தலைகீழா கட்டி தொங்க விட்டு, ஒரு ஆட்டை கால் மேல தலை கீழே தொங்க விட்டு, கால் மேல காலினுடைய அந்த இடத்திலிருந்து அந்த தோலை மட்டும் தனியா பிரிச்சு அப்படியே ஆடு உயிரோட இருக்க, அந்த ரெண்டு காலில் இருந்து தோல் அப்படியே கரியிலிருந்து அப்படியே தோல் அப்படியே உரிச்சு எடுத்தா என்ன வேதனை இருக்குமோ அதுதான் மௌத்தினுடைய வேதனை. இப்ப நம்ம உடம்புல இருந்து அந்த ரூஹு எடுக்கப்படுது அப்படிங்கிறது, அந்த உயிரோட இருக்கிற ஒருவருடைய தோலை அப்படியே பிரிச்சு எடுக்கிற மாதிரி. கறி தனியா தோல் தனியா வந்தா ஒரு ஆடு துடிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் அப்படி தனியா தோல் தனியா கறி தனியா பிரிக்கிற வேதனை என்ன உச்சகட்ட வேதனையோ அந்த வேதனை தான் மௌத்தினுடைய வேதனை. அதனால்தான் பெருமானார் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் மரண வேதனையை யா அல்லாஹ் நீ லேசாக்கித்தா அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் கிட்ட நம்ம அதை கேட்கணும். பல இறை நேசர்கள் நல்லோர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே சரிஞ்சு அப்படியே மௌத்தாகிறாங்களே, பள்ளியில மௌத்தாகிறாங்களே, இதெல்லாம் பெரிய பாக்கியம். அதெல்லாம் இறை நேசர்களுடைய அடையாளம். மௌத்தாகிறதுலயே வச்சு பல அந்தஸ்துகள் இருக்கு. பள்ளியில மௌத்தாகிறது ஆகப்பெரிய அந்தஸ்து. அதிலையும் குறிப்பா தொழுகையில மௌத்தாகிறது அது அதை விட பெரிய அந்தஸ்து. அதை விட பெரிய அந்தஸ்து ஹரம் ஷரீஃபுகள்ல மௌத்தாகிறது அதை விட பெரிய அந்தஸ்து. அதை விட பெரிய அந்தஸ்து எஹராம் கட்டி இருக்கும் போது மரணிக்கிறமே, அது அதை விட பெரிய அந்தஸ்து. அதை விட பெரிய அந்தஸ்து மதீனால பெருமானாருடைய அந்த ரௌலத்துல் ஜன்னா என்று சொல்லப்பட்ட இடத்தில் உயிர் பிரிவது, பெருமானாருடைய உயிர் எந்த இடத்துல பிரிஞ்சுச்சோ அந்த இடத்துல உயிர் பிரிவது ஆக உயர்ந்த பாக்கியம். அதனாலதான் மாலிக் இமாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன மதீனால மௌத்தாக்கு, ரவுதால மௌத்தாக்கு அப்படின்னு கேட்க முடியல, நான் பாவியாக இருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு குறைந்தபட்சம் மதீனாவிலேயாவது எனக்கு மௌத்தை தா அப்படின்னு மாலிக் இமாம் என்கிற மிகப்பெரிய மாமேதை கேட்டார். அதனால மௌத்தை குறித்து நாம் அதிகம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, மௌத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாவங்கள் இருந்து தானாக விலகிடும். பாவங்கள் இருந்து தானாக விலகிடும். மௌத்தினுடைய அந்த சிந்தனை பெருமானார் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஊட்டிய மிக மிக முக்கியமான கொள்கை. நாம் ஒரு நாள் மரணிப்போம், நமக்கு மௌத்து வரும். நாம் இந்த உலகத்தில் என்னதான் கட்டி ஆண்டாலும், என்னதான் கோடான கோடி சம்பாதித்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு விட்டு செல்ல போகிறோம். அதனால நல்ல வழியில நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படின்னு பெருமானார் அழகான உபதேசத்தை இந்த உம்மத்திற்கு விட்டிருக்கிறார். இது மௌத்தை குறித்து பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி. இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய மௌத்தினுடைய நேரம், நாள், கடைசி நேரம் என்னென்னவெல்லாம் பேசினார்கள். ஆயிஷா உம்மாவனுடைய மடியில் சாய்ந்த பெருமானார் கடைசியாக பேசிய வார்த்தை என்ன, எதை கண்டதாக பெருமானார் பேசினார்கள், இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ் அந்த பாக்கியங்கள்ல ஒரு கடுகளவு பாக்கியமாவது அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானா. பெருமானார் மௌத்தாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரி 9/8 ஹஜ்ஜு கடமையாக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையில ஒரு சஹாபாக்களுடைய ஒரு பெரிய ஒரு குழுவை ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 10 பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க. 9 அபூபக்கர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பிறை 10 பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க. வாழ்க்கையில செய்த ஒரே ஹஜ்ஜு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10. அதுக்கு அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் வஃபாத். அந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது சஹாபாக்களுக்கு நிறைய பேசுறாங்க, நிறைய செய்திகள் சொல்றாங்க. அதுல குறிப்பா அரஃபானுடைய மைதானத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துறாங்க.
அந்த உரையினுடைய சார அம்சம் அப்படிங்கிறது பெருமானாருடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது எடுத்த எடுப்பிலேயே பெருமானார் சொன்ன அந்த அரஃபாவுடைய பேருரை, குது அன்னி மனாசிக்கக்கும் குது மின்னி மனாசிக்கக்கும், இந்த ஹஜ்ஜி எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த காரியங்களை எல்லாம் என்னிடமிருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஹஜ்ஜி செய்யறோம் அப்படிங்கிறது கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா அடுத்து சொன்னாங்க, லஅல்லி அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, வரக்கூடிய வருஷம் உங்களை நான் சந்திக்காமல் ஆகிவிடுவேன். வரக்கூடிய அடுத்த ஆண்டு இது போன்ற சந்திக்கிற பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும், சஹாபாக்கள்ல இருந்த ஒரு சில சஹாபாக்கள் இந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சஹாபாக்கள் அப்படியே கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அடுத்த ஆண்டு என்னை நீங்கள் சந்திக்க முடியாது, அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் என்னை நீங்கள் பார்க்க முடியாது, எனவே ஹஜ்ஜினுடைய காரியங்களை கவனத்தோடு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில சூஃபியாக்களான வார்த்தையினுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொண்ட சில சஹாபாக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கவும் செஞ்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா அப்படின்ட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து ஹஜ்ஜி முடிச்சதுக்கு பின்னாடி அங்க வச்சு ஒரு வசனம் இறங்குது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா அப்படிங்கிற குர்ஆனுடைய ஒரு கடைசி வசனம் என்று ஒரு சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிற வசனம் இறங்குச்சு. இந்த வசனம் இறங்கிய போதும் சஹாபாக்கள்ல சில பேர் சந்தோஷப்பட்டாங்க, சில பேர் அழுக ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மார்க்கம் பரிபூர்ணம் ஆயிருச்சுன்னு சொல்றீங்களே, அதோடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது, என்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா திருப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியாக இருந்தால் நீங்க வஃபாத் ஆயிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா அப்படின்னா. இந்த ஒவ்வொரு செய்தி, பெருமானாருடைய ஒவ்வொரு மரணத்தினுடைய செய்தி சஹாபாக்களுக்கு படிப்படியாக போய் அந்த உம்மத்துக்கு சேர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பெருமானார் திரும்பவும் மதீனாவுக்கு வராங்க. வந்து பெருமானாருடைய நடவடிக்கைகள், பெருமானாருடைய செயல்பாடுகள் எல்லாம் பலகீனமாயிட்டே இருக்கு. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், பெருமானார் முஹர்ரம் மாசம் திரும்பவும் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்து சஃபருடைய மாதம், சஃபருடைய கடைசி புதன், ஒடுக்கத்த புதன் அப்படின்னு வரலாற்றில் அறியப்படுது. அந்த சஃபருடைய பிறை 28 அல்லது 29, சஃபருடைய பிறை 28 புதன்கிழமை பெருமானார் ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி போறாங்க. போயிட்டு வரும்போது ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு பெருமானார் வருகிற போது பெருமானாருடைய உடல் உச்சகட்டமான காய்ச்சலால் பெருமானாருடைய உடம்பு அப்படியே கொதிக்குது. ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு பெருமானார் வர்ற அந்த உடல் பக்கத்தில் இருந்து அபூ சயீத் அல் குத்ரி அப்படிங்கிற அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, பெருமானாருக்கு பக்கத்துல நான் நின்றிருந்தேன். ஒரு கட்டத்துல பெருமானார் என்னுடைய கையை பிடிச்சாங்க. கையை பிடிக்கும் போது கையினுடைய சூடு தாங்க முடியாமல் பெருமானாரை உத்து பார்த்து நாயகத்திடம் நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், என்ன கை சுடுதுன்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்சல் அப்படின்னா. இன்னி ஹும்மா பிக்கும், எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா. உடனே அங்கிருந்த ஒரு கெட்டியான சால்வை எடுத்து பெருமானாருக்கு நாங்கள் சுற்றி கொடுத்தோம். உடல் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. பெருமானாருக்கு உடல் மேல போட்டு கொடுத்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்தோம். பெருமானார் வீட்டுக்கு வருகிற போது ஒரு கட்டத்திலே நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. பெருமானார் வீட்டுல வந்து உட்காரும் போது அவர்களுடைய உடம்பு அப்படியே கொதிக்குது. காய்ச்சலுடைய உச்சகட்டம். அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காய்ச்சல் தான் பெருமானாருடைய மவுத் வரைங்கிறது. சஃபர் மாதம் பல பேர் பல கருத்துக்கள் சொல்லுவாங்க, சஃபர் பீடன் சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹதீஸ் தான். பெருமானாருக்கு மரணத்திற்கான முதல் நோய் சஃபர் பிறை 28 புதன்கிழமை இந்த நோய் ஆரம்பித்தது. இந்த நோயினுடைய நீட்சி தான்
பெருமானாருடைய மௌத்துல இந்த நோய் முடிஞ்சது. பெருமானார் புதன்கிழமை உடல்நிலை சரியில்லாம ஆகி இருந்தாலும் பெருமானார் தொழுதுகிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட 10 நாள் வரையும் பெருமானார் தொடர்ந்து தொழுகிறார். சஃபர் பிறை 28, 29, 30, அதற்கு பின்னாடி ரபியுல் அவ்வல் 1, 2, 3, 4 என்று பெருமானார் பிறை 7 புதன்கிழமை வரையும் பெருமானார் தொடர்ந்து தொழுகிறார். இருந்தாலும் கடுமையான காய்ச்சல். ஹதீஸ்கள்ல வருது, சில நேரங்கள்ல தொழுகைக்காக வேண்டி இங்கிருக்கிற பள்ளியிலிருந்து ஒரு திரையை நீக்கினா பள்ளி, இருந்தாலும் இங்கிருந்து அங்க போக முடியல, பொது செய்ய போக முடியல. ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற பெருமானாருடைய சொந்தத்தை சார்ந்த ஒரு சஹாபியை பெருமானார் அழைத்து, இன்னொரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சு 2 பேருடைய தோல்ல பெருமானார் கை போட்டு அவங்க 2 பேரும் கை தாங்கலாக பெருமானாரை பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டே வந்தாங்கன்னு வருது. ஹதீஸ்கள்ல சில வார்த்தைகள், பெருமானாருக்கு நடக்க முடியாமல் ஆன போது, பள்ளிக்கு வர முடியாமல் ஆன போது மனைவிமார்கள்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு, யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு சிரமம் வேண்டுமா, உங்களால காலை எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு சொன்னப்போ அந்த 2 சஹாபாக்களும் என்ன செய்வது என்று யோசிக்கிற போது பெருமானார் உடனே சொன்னார்கள், அப்படியே இழுத்துக்கிட்டு போங்கண்டா. நாயகத்தை தொழுகைக்கு சஹாபாக்கள் எடுத்து கால் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையிலேயும் என்னை இழுத்துக்கிட்டு போங்கண்டா. அந்த இழுத்துக்கிட்டு போன அந்த விரலுடைய அந்த மதீனத்து மணலுடைய அச்சு சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பெருமானாரை தொழுகைக்கு நாங்கள் இழுத்து சென்றது இன்னும் எங்களுடைய கண்ணுக்குள்ளேயே, எங்களுடைய பார்வையில் இன்னும் அது அப்படியே வெளிச்சமாக வெளிப்படையாக தெளிவாக இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு பெருமானார் உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் பள்ளிக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. சரியாக ரபியுல் அவ்வல் பிறை 7 புதன்கிழமை மக்ரிப் தொழுக பெருமானார் தொழ வைக்கிறார். சரியாக ரபியுல் அவ்வல் பிறை 7 புதன்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுக வைக்கிறார். தொழுக வைக்கும் போது மக்ரிப் தொழுகையினுடைய முதல் ரக்காத்தில் கிட்டத்தட்ட 50 ஆயத்துகள் கொண்ட பெரிய சூறாவை ஓதுறாங்க. வல் முர்சலாத்தி உர்ஃபா என்கிற மிக பிரபலமான, பெருமானார் அடிக்கடி தொழுகையில் விரும்பி ஓதுகிற மிக நீளமான சூறா, அந்த சூறாவை ஓதுறாங்க. அந்த சூறாவில் கூட குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, அந்த ஆயத்தினுடைய கடைசி ஆயத்து ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யுக்மினூன். இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பிறகும், அந்த ஆயத்தினுடைய கடைசி ஆயத் இவ்வளவு தெளிவாக பேசியதற்கு பிறகும் இன்னும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிற அந்த கடைசி ஆயத்தை பெருமானார் தொழுகையில ஓதுறாங்க. தொழுகையில ஓதி முடிச்சு மக்ரிப் பலகீனமாக தொழுகையை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு பெருமானார் வீட்டுக்குள்ள போயிடறாங்க. புதன்கிழமை இஷாவுனுடைய தொழுகை, பெருமானார் வீட்டுக்குள்ள படுத்த படுக்கையாக இருக்கிறார். மக்ரிப் நின்று தொலை வைத்த பெருமானார் இஷா தொழுகைக்கு எந்திரிக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறார். சஹாபாக்கள் எல்லோருமே நல்லா கூர்மையா கவனிச்சுக்கணும். ஏதாவது இடையில பேசுனீங்கன்னா பெருமானாருடைய அந்த மௌத்தினுடைய அந்த நிலவரம் நமக்கு தெரியாமலேயே போயிடும், அதனுடைய வரலாற்று நிகழ்வு நமக்கு புரியாமலே ஆயிடும். அதனால குழந்தைகள் அமைதியா கடைசி வரை அமைதியா உட்கார்ந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு பெருமானார் எந்திரிச்சு வர முடியல, வீட்டிலேயே படுத்து இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருப்பது சஹாபாக்களுக்கு தெரியும். எல்லா சஹாபாக்களும் இஷா தொழுகையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீண்ட நேரம் ஆகிவிட்டது. மெதுவா பெருமானார் கண் விழிக்கிறாங்க. எடுத்த எடுப்பிலேயே கேட்டாங்க, அசல்லத்தில் இஷா, இஷா தொழுதாச்சான்னு கேட்டாங்க. உடனே பக்கத்துல உட்கார்ந்த ஆயிஷா உம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் தொழுகல அப்படின்னாங்க. உடனே பெருமானார் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னா, உடனே தண்ணியை பொது சேருக்கு தண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு. கை கால் முகத்தை கழுவிட்டாங்க. கைய கழுவ கழுவ பெருமானாருக்கு அப்படியே கண் சொருகி அப்படியே மயக்கமுற்று அப்படியே ஒழு செய்ய செய்ய பெருமானார் அப்படியே சரிஞ்சிட்டாங்க. உடனே மனைவிமார்கள்லாம் கைத்தாங்களாக அப்படியே தூக்கி பெருமானாரை படுக்க வச்சு அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. இங்க சஹாபாக்கள் பள்ளியில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை காலமாக பெருமானார் இல்லாத ஒரு தொழுகை
மதீனா ரவுலாவில் இதுவரையும் நடந்தது கிடையாது. சஹாபாக்கள் காத்திருக்கிறான், பெருமானார் வருவார்கள், சரி ஆயிரும் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார். பெருமானார் கொஞ்ச நேரத்திற்கு பின்னாடி மீண்டும் கண் விழிச்சாங்க. கண் விழிச்சிட்டு மீண்டும் கேட்டாங்க, அசல்லத்தின் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா உம்மா சொன்னாங்க, யார சொல்ல இன்னும் தொழுகல, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்ய சொல்றாங்க, ஒது செய்ய வைக்க சொல்றாங்க. ஒது செய்ய செய்ய இரண்டாவது முறையும் இதே மாதிரி பெருமானாருக்கு கையை உயர்த்த முடியாமல் கையை கழுவும் போது அப்படியே கை குலைந்து போய் அப்படியே பெருமானார் சுருண்டு அப்படியே கீழே சரிஞ்சிடறாங்க. உடனே மனைவிமார்கள் தாங்களாக பிடித்து பெருமானாரை அப்படியே படுக்க வைக்கிறார். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொன்ன பெரிய பாடம், தொழுகையை விட்டுறக்கூடாது. தொழுகையை விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இல்லாமல் ஆகிவிடும். அதிலையும் குறிப்பா கடைசி காலகட்டங்களில் எந்த சோர்வும் இல்லாமல் எந்த சடைவும் இல்லாமல் அல்லாஹுவை சந்திக்கிற போது, யா அல்லாஹ் நீ கடமையாக்கிய கடைசி தொழுகை வரை யா அல்லாஹ் நான் தொழுது விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற பாக்கியம் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. அது ஒரு பெரிய பாக்கியம். பெருமானார் நமக்கு வாழ்ந்து காட்டுறான். பெருமானார் அப்படியே மயக்கமுற்று இருக்கிறாங்க. 2 தடவை இந்த சம்பவம் நடந்திருக்கு. 3வது தடவை பெருமானாரை ஒது செய்ய வைக்கிற போது மனைவிமார்களுக்கு மத்தியில சர்ச்சை. பெருமானார் முடியல, நீங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு சிரமம் கொடுக்கிறீங்களே அப்படின்னு சில மனைவிமார்கள் சொல்ல, இந்த பக்கம் இருக்கிற ஆயிஷா உம்மா அழுது கொண்டே, யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஏதேனும் சொல்லுங்கள், சஹாபாக்கள் தொழுவார்கள் அப்படின்னு சொல்ல, 3வது தடவையும் பெருமானார் கண் விழித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை கேட்கிறாங்க. தொழுகை தொழுதுட்டாங்களா? தொழுகல, என்ன தயார்படுத்துங்கன்னா மீண்டும் தயாராக்கினார்கள். 3வது தடவை முகத்தை கூட பெருமானாரினால் கழுவ முடியல. முகத்துல தண்ணி வைக்கவும் பெருமானார் அப்படியே நிலை குலைந்து அப்படியே சரிஞ்சிட்டாங்க. உடனே பெருமானாரை ஆசுவாசப்படுத்தியவர்கள் பெருமானாருடைய காதுல, யா ரசூலல்லாஹ் என்ன செய்வது அப்படின்னு கேட்டார். முழித்து படுத்திருந்த நாயகம் ஒது செய்ய முடியாமல் கடைசி தன்னுடைய வாழ்நாட்களை சந்தித்துக் கொண்டிருந்த பெருமானார் உடனே சொன்னாங்க, அபூபக்கரை தொலை வையுங்கள், அபூபக்கரை இமாமாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். பெருமானார் இங்க வீட்டுல முடியாம இருக்கிற இந்த சூழல் சன்னம் சன்னமா வந்து எட்டி பார்த்த பிலால் அங்க போய் சஹாபாக்கிட்ட உடைச்சிட்டார். சஹாபாக்கிட்ட சொல்லிட்டாங்க, பெருமானாரினால் முடியாது, பெருமானாருடைய நிலைமை நம் கண் கொண்டு பார்க்க முடியாது, பெருமானாருடைய நிலைமை என்னன்னு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய அழுகையும் அவர் பேச முடியாத அந்த விக்கலும் அங்க இருக்கிற சஹாபாக்கள் எல்லோருமே அழுக ஆரம்பித்து விட்டார். பெருமானார் மனைவி ஆயிஷா உம்மாவிடத்திலே சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூபக்கர் அலி அழுதுட்டு இருக்கிற சப்தம் ஆயிஷா உம்மாவுக்கு கேட்ட போது, அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரிடத்திலே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய இந்த நிலைமையை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய இந்த நிலைமையை கண்டு அவர்களெல்லாம் கரை புரண்டு மனமெல்லாம் உடைந்து போய் சஹாபாக்கள் அப்படியே சரிந்து கிடக்கிறார்கள். என்னுடைய தந்தை உங்களின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டவர். இந்த நேரத்தில் அவரை நீங்க தொலை வைக்க சொன்னீங்கன்னா அவர்னால எழுந்து நிற்கவே முடியவில்லை. உங்களுடைய நிலைமைகளை கேட்டு அப்படியே சரிந்து கிடக்கிறார்கள். என்னுடைய தந்தை பலகீனமானவர், மிக இரக்க குணம் கொண்டவர், அவர் எப்படி தொலை வைக்க முடியும்? யா ரசூலல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் ஏவட்டுமா என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் கோபம் அடைந்தார்கள். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள் அப்சாவை பார்த்து ஆயிஷா உம்மா சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே அப்படிங்கிறார். உடனே அப்சா அம்மையார் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தையார் உமரை தொலை வைக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, பெருமானார் சைக்கினிலே சொல்றாங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்னு சொல்லி முடிக்கிற கையோடு இங்க போன பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சுக்கிட்டு சஹாபா ஆயிஷா உம்மா சொல்றாங்க,
உங்கள ஒருத்தரை பெருமானார் தொலை வைக்க சொன்னார்கள், அது என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள இந்த இடத்துல பள்ளியில உமர் ரலியல்லாஹு தஆலா தக்பீர் கட்டுறதுக்கு வந்துட்டாங்க. வந்து தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு இஷா தொழுகையினுடைய தக்பீர் கட்டப்பட்டு விட்டது. தக்பீர் கற்ற சவுண்ட கேட்டு பெருமானார் கண் விழித்த நாயகம் உடனே கேட்டாங்க, இது யாருடைய குரல் அப்படின்னு கேட்டாங்க. உடனே பக்கத்தில் இருந்து அப்சா நாயகி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய தந்தை உமர் அப்படின்னு சொன்னப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு நபி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிற போது உங்களுக்கு அதை கேட்பதற்கு என்ன தயக்கம்? யூசுப் நபியினுடைய அந்த காலத்து பெண்கள் பேசிய யோசனையை போன்று நீங்கள் யோசனை சொல்கிறீர்களா அப்படின்னு கடுமையான வார்த்தை சொல்லி கட்டிட்டு இருக்கிற தக்பீரை விட சொன்னார். விட சொல்லி அபூபக்கரை இமாமாக ஆக்குங்கள் அப்படின்னா, இதுல கூட இந்த சமுதாயத்திற்கு பெரும்பாலும் அடுத்த பொறுப்பில் யார் வர வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத்தினுடைய கடைசி நேரத்துல முடியாம இருக்கும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்றார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொலை வைக்கிறார். இஷாவுடைய தொழுகை இத்தனை காலமாக பெருமானார் நின்ற அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமாக நிற்கிறார்கள். அவர்களுடைய மகளார் ஆயிஷா உம்மா கணித்ததை போல அபூபக்கர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டிட்டாங்க. முதல் ரக்காத்தில் எப்படியோ சமாளித்து ஓதி விட்டார்கள். இரண்டாவது ரக்காத்துல வந்து நம்மளால ஓத முடியல. ஃபாத்தியா சூரா ஓத ஓத பெருமானாருடைய சிந்தனை, பெருமானார் இல்லாத மதீனத்து மெஹராப், பெருமானார் இல்லாத அந்த ரவுலா, அதை பார்த்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓதி ஒரு பக்கம் சப்தத்தை குறைக்க, ஒரு பக்கம் அழுகை வர, தொழுகை அப்படியே நின்று கொண்டே இருந்தது. சஹாபாக்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் கடைசியாக அந்த தொழுகையை நீண்ட அழுகைக்கு பின்னால் எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுவதை பார்த்து பின்னால் இருக்கிற எல்லா சஹாபாக்களும் அழுக ஆரம்பித்தார். அழுக ஆரம்பிச்சு தொழுகை ஒரு வழியாக முடிந்தது. அதற்கு அடுத்தடுத்த தொழுகைகள் பெருமானார் மௌத்து வரையிலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கதான் தொலை வச்சாங்க. அதுக்கு பின்னாடி பெருமானார் பள்ளிக்கு வந்தார்கள். தொழுக நடக்க நடக்க இடையில வந்தார். அந்த இடையில வந்து பெருமானார் தலைமை ஏற்றி நடத்தினார்கள். மற்ற எல்லா தொழுகைகளையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நிறைவேற்றினார். இது புதன்கிழமை பிறை 7 ரபியுல் அவ்வல் பிறை 7 புதன்கிழமை பெருமானார் மக்ரிப் தொழுகையோடு உடல்நிலை குன்றிய பெருமானார் இஷா தொழுகையிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொலை வைக்கிறார். அடுத்த நாள் ஃபஜ்ர் அவங்க தொலை வைக்கிறாங்க. அடுத்த நாள் லுஹர் வியாழக்கிழமை லுஹர் தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு முடிச்ச உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில பெரிய மனஸ்தாபம் ஏற்படுது. பெருமானாருக்கு என்ன ஆச்சு? குடும்பத்துக்காரர்களை தவிர வேறு யாரும் வர வேண்டாம் ரசூலுல்லாஹ் பொதுவான உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. குடும்பத்துக்காரங்க மட்டும் வரட்டும், வேற யாரும் வர வேண்டாம். இங்க சஹாபாக்கள்லாம் மிகப்பெரிய மன அழுத்தம். பெருமானாருக்கு என்ன ஆச்சு? பெருமானாரை சந்திக்க வேண்டும். இத்தனை நாட்களாக பார்த்திருந்த பெருமானாருடைய அந்த புனிதமான அந்த முகத்தை எப்படி நாங்கள் பார்க்காமல் இருப்பது? சஹாபாக்களால் அடக்கி கொள்ள முடியவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மூலமா பெருமானாருக்கு தகவல் சொல்லப்பட்டது. யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள்லாம் உங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க, நீங்க பள்ளிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே உங்களுடைய நிலைமைகளை தெரிந்து கொள்ள சஹாபாக்கள் துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல, வியாழக்கிழமை பெருமானார் வாழ்நாளில் சந்தித்த கடைசி வியாழக்கிழமை, கடைசி நாட்கள், இது பிறை 8 ரபியுல் அவ்வல் பிறை 8 வியாழக்கிழமை லுஹர் நேரத்துல பெருமானாருடைய இந்த தகவல். உடனே மனைவிமார்ட்ட சொல்றாங்க, குளிப்பதற்கு தண்ணீரை தயார்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. குளிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வர சொல்றாங்க. 7 கிணறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. வித்தியாசமான 7 கிணறுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு பெருமானாருக்கு முன்னிலையில் வைக்கப்பட்டு மனைவிமார்கள் பெருமானாரை குளிப்பாட்டி விட்டார்கள்.
குளிப்பாட்டி பெருமானாருடைய உடல் தளர்ந்த நிலையிலேயும் பெருமானார் லுகர் தொழுகைக்கு பெருமானார் உள்ள வரார். உள்ள வரும்போது வியாழக்கிழமை லுகர் தொழுகை. பெருமானார் உள்ள வரும்போது சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கம் அபூபக்கர் தொலை வச்சிட்டு இருக்கிறார். 2 ரக்காத்து முடிந்து விட்டது. பெருமானார் சரியா உள்ள வரான். உள்ள வரவும் சஹாபாக்கள்லாம் சப்தமிட பெருமானார் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய இடது பக்கமாக பெருமானார் இமாமாக நிற்கிறார்கள். லுஹர் தொழுகைங்கிறனால ஓதாத மனசுக்குள்ள ஓதர தொழுகை, அதுவும் பிந்திய 2 ரக்காத்து. பெருமானார் ஃபாத்தியா சூரா மட்டும் ஓதி பெருமானார் தன்னுடைய தொழுகையை நிறைவு செய்கிறார்கள். அபூபக்கர் இமாமாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பின்னால் வர பக்கத்தில் நின்றிருந்த பெருமானார் பாக்கி உள்ள 2 ரக்காத்துகளை பெருமானார் தொழுகையை பரிபூர்ணப்படுத்துறார். பரிபூர்ணப்படுத்திட்டு பக்கத்தில் இருந்த அந்த மெம்பர்ல போய் பெருமானார் உட்கார்றாங்க. உட்கார்ந்துகிட்டு சொன்னாங்க, சஹாபாக்களே, அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு தவணை வச்சிருக்கிறான். அந்த மாதிரி எனக்கும் ஒரு தவணை இருக்குது. அந்த தவணையை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சஹாபாக்கெல்லாம் ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, நான் மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன், நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு மரணம் சமீபத்து விட்டது அப்படின்னு சொல்ல சஹாபாக்கள் எல்லோருமே அப்படியே கரை புரண்டு அழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களிடத்திலே 3 செய்திகளை நான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பெருமானார் சொன்னது, எனது வழிமுறை குர்ஆனை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல என்னுடைய அஹ்லு பைத்துகளை, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை நீங்கள் மிக துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அஹ்லு பைத்துகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள். என்னுடைய குடும்பம் இந்த இஸ்லாத்திற்காக மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறது, அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். இது முதல் செய்தி. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள், உசாமா என்ற ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன் உசாமாவை ஒரு படையினுடைய தளபதியாக நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அதை குறித்து உங்களுக்கு மத்தியிலே சில சர்ச்சைகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து அந்த சர்ச்சைகளை பெரிதாக்க வேண்டாம். அவர் 20 வயது நிரம்பியவர் தான், இருந்தாலும் படையினுடைய தளபதியாக இருக்கட்டும் என்று சொல்லி இரண்டாவது செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், அடிமைகள் விஷயத்திலேயும் பெண்கள் விஷயத்திலேயும் மிகுந்த கவனமாக நீங்கள் இருங்கள், அநியாயம் செய்து விடாதீர்கள். பெண்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் நான் ஆணாக இருக்கிறேன் என்கிற அந்த அகம்பாவம், அந்த ஆண் ஆதிக்கம் ஒருபோதும் உங்கள் இஸ்லாமியர்களிடத்தில் காணப்படக்கூடாது. எந்த அளவிற்கு என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய மிக சிறப்பான புரட்சி என்பது ஒன்றுமில்லாமல் அடிமைகளாக கிடந்த பெண் சமுதாயத்தை பெருமானார் தூக்கி நிறுத்தியதும், அவர்களுக்கு உரிமைகளை தந்ததும், அவர்களை மதித்ததும், அவர்களுக்கு கண்ணியத்தை தந்ததும், அவர்களுடைய காலுக்கு அடியிலேதான் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் சொன்னது எல்லாமே பெண்களின் மிகப்பெரிய புரட்சிகள். பெருமானார் சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் அதே போல அடிமைகள் என்கிற காரணத்தினால் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லிவிட்டு பெருமானார் கடைசியாக சொன்னார்கள், இந்த மஸ்ஜிது நபவிக்கு நிறைய வாசல்கள் இருக்கிறது, நிறைய வாசல்கள். இந்த எல்லா வாசலையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். ஒவ்வொரு சஹாபிகளுடைய வீடுகளின் வழியாக நேரடியாக பள்ளிக்குள்ளே வருவதற்குண்டான, நேரடியாக பள்ளிக்கு உள்ளே வருவதற்குண்டான வாசல் இருக்கிறது. எல்லா வாசலையும் நீங்க அடைச்சிருங்க. எல்லா வாசலையும் நீங்கள் அடைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த வாசல் மட்டும் திறந்திருக்கும். மற்ற எல்லா வாசல்களும் அடைத்து பள்ளி ஒரு காம்பவுண்ட் சுவரை போல பள்ளி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார், ஒரு பக்கம் மாமனார், இன்னொரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பக்கத்திலே அழைத்த பெருமானார் அபூபக்கருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், அபூபக்கரே, எனக்கு நீங்கள் ஆரம்ப காலம் முதற்கொண்டு எனக்கு ஆரம்பத்திலிருந்து உற்ற துணையாக நீங்கள் இருந்தீர்கள். எப்படி நன்றி கடன் செய்வது என்று எனக்கு தெரியவில்லை.
உங்களுக்கு எல்லா சகாபாக்களுக்கும் நான் நன்றி கடன் செய்து விடுவேன், ஆனால் சத்தியமாக உங்களுக்கு என்னால் நன்றி கடன் செலுத்தவே முடியவில்லை, நீங்கள் உயர்ந்த மனிதர் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவருக்கு உண்டான மரியாதையை நீங்கள் இந்த சமூகத்திலே நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கதறி கதறி அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களிடமிருந்து இந்த வார்த்தையை நான் கேட்பதற்குண்டான எனக்கு தைரியம் இல்லை, நீங்கள் சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யா ரசூலுல்லாஹ், இன்னும் நான் தயாராக இருக்கிறேன், உங்களுக்காக வேண்டிய என்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயார் என்று சொல்ல சொல்ல பெருமானார் இந்த பக்கம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரெண்டு பேரும் மாறி மாறி அழுகிற இந்த காட்சி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அப்படியே கண் கலங்கி, பெருமானாருடைய இந்த உரையாடல் ஒரு பக்கம் பெருமானாருக்கு முடியாத சூழல், இப்படியே அந்த சபை கலைகிறது. பெருமானார் வீட்டிற்கு போகவில்லை. லுகர் முடித்து இந்த சம்பவம் நடக்கிறது. அசர் தொழுகையை பெருமானார் தொலை வைக்கிறார்கள், மக்ரிபும் பெருமானார் தொலை வைக்கிறார்கள். மக்ரிப் தொலை வைத்து முடித்து விட்டு மீண்டும் மெம்பரிலே அமர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே எந்த தலைவரும் சொல்லாத, நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமானதொரு உரையை பெருமானார் தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி வியாழக்கிழமை மக்ரிபுக்கு பின்னால் பெருமானார் உரை நிகழ்த்தினார்கள். எல்லா சஹாபாக்களையும் லுகர் தொழுகைக்கு அறிவிப்பு செய்து விட்டார்கள். மக்ரிப் தொழுகைக்கு எல்லா சஹாபாக்களையும் வர சொல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிது நபவியில் பெருமானாரை பார்த்து அகமகிழ்ந்து சந்தோஷத்தினுடைய உச்சத்திலே இருக்கிற போது பெருமானார் சொன்னார்கள், எங்கிட்ட ஏதாவது நீங்க பேசுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் பேசுங்கள். சஹாபாக்கள்கிட்ட பேச சொன்னார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள். அதிலே இருந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்த்தவுடன் எங்களுடைய தொண்டைகள் எல்லாம் அடைத்து போய்விட்டது, உங்களை பார்த்து எங்களை பார்ப்பதே எங்களுக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன், எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வர முடியாமல் எங்களுடைய தொண்டைகள் எல்லாம் அடைத்து நிற்கிறது. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆனது? 2 நாட்களாக நீங்கள் பள்ளிக்கு வரவில்லையே, ஒரு 10 நாட்களாக காய்ச்சலால் நீங்கள் துடித்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களுக்கு என்ன ஆனது என்று சொல்லிவிட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் அழகான ஒரு கவிதையை படித்தார். யா அல்லாஹ், பெருமானாருக்கு கொடுத்த அந்த காய்ச்சலை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பங்கீடு செய்வாயா? பெருமானாரை நாங்கள் பார்க்கும் காலமெல்லாம் போர்க்களத்தினுடைய போர்படை தளபதியாக யா அல்லாஹ் நாங்கள் பெருமானாரை காண வேண்டும். பெருமானாருடைய அந்த குன்றிய நிலையை யா அல்லாஹ் எங்களுடைய கண்களில் நீ காட்டி விடாதே, எங்களுடைய பார்வை அதற்கு முன்பாகவே யா அல்லாஹ் நீ பறித்து விடு என்கிற அழகான அரபிக் கவிதைகளை ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிக்க கேட்ட பெருமானார் ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்க கேட்க பெருமானார் அவருடைய மனதளவில் பெருமானார் அழுது கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்களை பேச விட்டு கடைசியாக பெருமானார் கேட்ட அற்புதமான வார்த்தை இந்த உரைதான். இந்த மரணத்திற்கு முன்பு பேசிய இந்த வார்த்தை தான் பெருமானாருடைய உயர்ந்த குணத்தை, உச்சகட்டமான குணத்தை பெருமானாருக்கு அறிவித்து தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் வந்துட்டீங்களான்னு கேட்டார். எல்லாருமே வந்துட்டோம். ஒவ்வொரு கிளை கோத்திரமாக அழைத்தார்கள். யா பனு தைம், பனு தைம் கோத்திரத்தார்கள் வந்து விட்டார்களா என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய பெயரை சொல்லி பெருமானார் கடைசியாக பேச ஆரம்பித்தார்கள். சஹாபாக்களே, உங்களுக்கு மத்தியில் நான் 63 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். 63 ஆண்டு கால வாழ்க்கையில் என்னுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை என்னுடைய நாவாலோ என்னுடைய கரங்களினாலோ என்னுடைய செயல்பாடுகளினால் உங்களுக்கு ஏதேனும் வேதனை செய்திருந்தால் தாராளமாக எழுந்து நில்லுங்கள், தாராளமாக அதற்கு நான் மன்னிப்பு கேட்க தயார், அல்லது என்னை நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டுமானால் அதற்கும் நான் தயார் என்று சொல்ல மிக பிரபலமான சம்பவம். பெருமானார் இப்படி கேட்கவும் முன்னால் அமர்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா குலுங்கி குலுங்கி அழுதார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் மன்னிக்கிற அந்த அளவுக்கு நாங்கள் தரத்தில் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும்
யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று சொல்ல உமரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், வேண்டாம் உமர், அமைதியாக இரு, நான் எல்லோரிடத்திலேயும் மனம் திறந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிற போதுதான் பிரபலமான உகாஷா என்ற ஒரு நபி தோழர் எழுந்தார். எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை போர்க்களத்தில் உங்களுக்கு பின்னால் குதிரையில் நான் நின்றிருந்தேன், நீங்களும் குதிரையிலே அமர்ந்திருந்தீர்கள், குதிரையை விரட்டுவதற்காக வேண்டி சாட்டையை சுழட்டினீர்கள், சுழட்டுகிற போது பக்கத்திலே ஒட்டி நின்றிருந்த என்னுடைய உடம்பின் மீது அந்த சாட்டை பட்டு அடுத்து குதிரையின் மீது பட்டது என்று சொன்ன போது அந்த உக்காஷா நபி தோழர் திரும்பவும் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடம்பில் பட்ட அந்த காயம் அது உங்களுக்கு தெரியவில்லை, அது லேசாக பட்டுவிட்டு அது போய்விட்டது என்று சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த பெருமானார், மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி மிகப்பெரிய அதிபதியாக கண் இமைக்கிற இமைகளில் சஹாபாக்கள் துடித்து பணி செய்கிற உச்சகட்ட அந்தஸ்திலே இருந்த போதும் சாதாரண நபி தோழர்களிடம் பெருமானார் மன்னிப்பு கேட்டார்கள். உக்காஷாவிடம் சொன்னார்கள், உக்காஷாவே, உன்னிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன், உன்னிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் பார்வையிலேயே உக்காஷாவை மிரட்டினார்கள். என்ன உக்காஷா, உனக்கு தைரியம் வந்து விட்டதா? பெருமானார் தெரியாமல் செய்த ஒரு தவற்றை சபையில் சொல்லி பரிகாரம் வாங்க துடிக்கிறாயா என்றெல்லாம் சஹாபாக்கள் பார்வையிலேயே மிரட்டிய போதும் பெருமானார் சொன்னார்கள், அவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பெருமானார் உக்காஷாவிடத்திலே சொன்னார்கள், உக்காஷாவே, நான் மன்னிப்பு கேட்கிறேன், தெரியாமல் அடித்து விட்டேன். உக்காஷா விடவில்லை, திரும்பவும் அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், பரிகாரம் செய்யலாம் கேட்கலாம் என்று சொன்னீர்கள், நானும் உங்களை அடிக்க வேண்டும் என்று சொல்ல தாராளமாக பெருமானார் அடி என்று சொல்ல, எந்த சாட்டையில் அடித்தீர்களோ அதே சாட்டையில் தான் அடிக்க வேண்டும் என்று சொல்ல பக்கத்தில் இருந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து பெருமானார் வீட்டிலே இருக்கிற சாட்டையை கொண்டு வர சொல்ல அதை கொண்டு வந்ததற்கு பின்னால் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அடிப்பதற்காக வேண்டி பாவனை செய்து பெருமானாருடைய முகத்தில் உடலில் அப்படியே கட்டி அணைத்து கொண்டு, பெருமானாருடைய உடல் பட்ட என்னுடைய இந்த உடல் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு செல்லும், நான் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இல்லை, பெருமானாரோடு ஒட்டிய உடலின் பரக்கத்தினால் எனக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அதற்கு எல்லோருமே நீங்கள் சாட்சியாளர்கள் என்று ஈமானிய பரவசத்தினால் பேசிய உக்காஷா அந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் அப்போதுதான். பெருமானார் மனம் திறந்து மன்னிப்பு கேட்டார்கள். உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்ல செல்ல பேச்சுக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உயர்ந்த அந்தஸ்தை அதிகாரத்தை நோக்கி செல்ல உலகத்தினுடைய நடப்பு அப்படித்தான், பேச்சுக்கள் மாறிவிடும். சாதாரணமாக சலாம் சொன்னவர் பெரிய அதிகாரியாக ஆகிவிட்டால், பெரிய ஒரு அதிகாரத்தினுடைய பொறுப்பில் வந்து விட்டார், அவருடைய பேச்சும் எல்லாம் மாறிவிடும். இதற்கு நேர் மாறாய் பெருமானார் அவ்வளவு பெரிய அந்தஸ்திலே போன போது கூட நாயகம் சொன்ன அழகான வார்த்தை, சர்வசாதாரணமாக பெருமானார் கேட்டார்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நடுநிலையான நபர்களுக்கு வராது. பெருமானார் இப்படி மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், சஹாபாக்களே, எனக்கு பின்னால் இந்த மதீனத்து அன்சாரிகளை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். மதீனத்து அன்சாரிகள் எனக்கு பேருதவி செய்திருக்கிறார்கள், எனவே அவர்களை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். பக்கத்திலே இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ற நபி தோழர், யா ரசூலல்லாஹ், சில கேள்விகளை நான் கேட்கலாமா என்றார். பெருமானார் இடத்திலே அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் சில கேள்விகளை கேட்கலாமா என்றார். உடனே நாயகம் சொன்னார்கள், கேளுங்கள் என்றார்கள். அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சஹாபாக்களுடைய அந்த மஜ்லிஸில் மிகப்பெரிய அழுகுரல் ஏற்பட்டது. முதல் கேள்வி அவர் கேட்ட, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்போது மரணிப்பீர்கள்? உங்களுடைய மரணம் எப்போது வரும்?
எங்களால் தாங்க முடியவில்லை. யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்பு எங்களுக்கு மரணம் வர வேண்டும். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எப்போது மரணம் வரும் என்றார்கள். உடனே பெருமானார் சொன்னார்கள், அன் கரீப், மிக நெருக்கத்தில் நான் இருக்கிறேன், சமீபத்தில் நான் மரணம் அடைந்து விடுவேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய கபரை நீங்கள் வணக்க ஸ்தலமாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். யூத நசராக்கள் ஆக்கியதை போல வணக்க ஸ்தலமாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். என்னுடைய கபரை நீங்கள் கண்ணியமாக நீங்கள் ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள், வணக்க ஸ்தலமாக நீங்கள் ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் திரும்பவும் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வஃபாத்தாக ஆகிவிட்டால் உங்களை குளிப்பாட்டுவது யார்? உங்களை குளிப்பாட்டுவர் யார்? குளிப்பாட்ட வேண்டும். எல்லா சஹாபாக்களோடும் அளவலாவி நீங்கள் பழகி இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, நீங்கள் மரணித்தால் உங்களை குளிப்பாட்டுவது யார்? பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய நெருங்கிய குடும்பத்தை சார்ந்த அலியும் அலியினுடைய தோழர்களும் குளிப்பாட்டட்டும் என்றார்கள். அடுத்து அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கஃனுடைய ஆடை எது என்று கேட்டார்கள். எந்த ஆடையினால் உங்களை கஃன் செய்வது என்று கேட்டார்கள். உடனே பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய கஃனுடைய ஆடை எனக்கு அன்பளிப்பாக கிடைத்த ஒரு போர்வை இருக்கிறது, அந்த போர்வையில் என்னை கஃன் பொதிந்து என்னை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். அடுத்து சஹாபாக்கள் அடுத்து நாயகத்தை நோக்கி அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட இந்த கடைசி கேள்வி, சஹாபாக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி விட்டார்கள். பெருமானாரை பார்த்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஜனாசா தொலை வைப்பது யார்? நீங்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கு ஜனாசா தொலை வைப்பது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டதும் பெருமானாருடைய கண்களில் இருந்து நீர் கொட்ட ஆரம்பித்தது. பார்த்து எல்லா சஹாபாக்களும் கண்ணீர் வடித்தார்கள். சில சஹாபாக்கள் தன்னுடைய நிலையே மறந்து போனார்கள். சுதாரித்துக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மரணித்து விட்டால் எந்த இடத்தில் மரணிக்கிறேனோ அதே இடத்தில் புதிய ஆடையை கொண்டு என்னை குளிப்பாட்டியதற்கு பின்னால் அந்த இருக்கிற ஆடையை வைத்து என்னை கஃன் பொதிந்ததற்கு பின்னால் அப்படியே விட்டு விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். முதலில் முகர்ரபுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ஜனாசா தொழுகட்டும். அதற்கு பின்னால் வானவர்களுடைய ஒரு அணியினர் வந்து, மலக்குமார்கள் வந்து ஜனாசா தொழுவார்கள். அதற்கு பின்னால் தனித்தனியாக நீங்கள் ஜனாசா தொழுது கொள்ளுங்கள். யாரும் இமாமாக நிற்க வேண்டாம். தனித்தனியாக சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று தனித்தனியாக நீங்கள் ஜனாசாவை நீங்கள் நின்று கொள்ளுங்கள். கடைசியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய கபரில் அடக்கம் செய்கிற போது யார் இறங்க வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், உசாமாவும் அலியும் ஃபதுல் இப்னு அப்பாஸும் என்னுடைய அடிமையான ஒரு சஹாபியும் உள்ளே இறங்கி என்னை அடக்கம் செய்யட்டும், அவர்கள் கபருக்குழியில் இறங்கட்டும் என்று சொல்ல சஹாபாக்கள் அந்த சபை அழுகையினுடைய சபையாகவே அப்படியே கலைந்து போனது. இது நடந்தது எல்லாமே வியாழக்கிழமையினுடைய நாள். இந்த பேச்சு எல்லாம் பேசியதற்கு பின்னால், பெருமானாருடைய ஒவ்வொரு பேச்சும் இதெல்லாம் நடந்ததற்கு பின்னால் இஷா தொழுகை நிறைவேற்றிய பெருமானார் அப்படியே போய் வீட்டிற்குள்ளே போனார்கள். வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை பெருமானாரினால் வர முடியவில்லை. உச்சகட்டமான உடலுடைய மிகப்பெரிய வேதனை. பெருமானார் வெள்ளிக்கிழமை தொழுகை பள்ளியிலே நடைபெற்றது. பெருமானார் வீட்டிலேயே இருந்தார்கள். அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் அதே போல வீட்டிலேயே இருந்தார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் நடக்குகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு ஒவ்வொரு விஷயங்களாக பெருமானார் அறிந்து கொண்டே இருந்தார்கள். சரியாக பெருமானார் மரணிக்கிற திங்கட்கிழமையினுடைய முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பெருமானார் வீட்டிலே இருந்தார்கள். கடைசியாக பெருமானார் மரணிக்கிற ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய நேரத்தில் பெருமானார் சஹாபாக்களை, தன்னுடைய குடும்பத்தினுடைய முக்கியமான சஹாபாக்களை அழைத்து சில விஷயங்களை பெருமானார் ரகசியமாக பேசினார்கள். அந்த ரகசியமாக பேசப்பட்ட அந்த விஷயங்களில் ஒன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை,
உங்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடுகளையும் நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று வரலாற்றில் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி பெருமானாருடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வஃபாத் ஆகிற ஒரு நாளைக்கு முன்பு தன்னுடைய மனைவி ஆயிஷா உம்மாவிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, ஏதேனும் காசு பணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது காசு பணம் ஏதாவது நான் கொடுத்து ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. அப்போ ஆயிஷா உம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 12 வெள்ளிக்காசுகள் இருக்குது, நீங்கள் செலவுக்கு கொடுத்த 12 வெள்ளிக்காசுகள் இருக்குது. உடனே ஆயிஷா உம்மாவிடத்திலே சொன்னார்கள், அதை நீ தர்மம் கொடுத்து விடு, அதை எதுவும் எடுத்து வைக்க வேண்டான்னு சொன்னாங்க. காலையில இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிட்ட சொல்லிட்டாங்க. மீண்டும் சஹாபாக்களை கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி சில விஷயங்களை பேசுறாங்க. உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வேண்டாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எல்லா செய்தியையும் சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் மரணத்தை சமீபமாக அல்லாஹ் காட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சில சஹாபாக்கள்கிட்ட சில விஷயங்களை பெருமானார் பரிமாறுகிறார்கள். பரிமாறி உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதே ஞாயிற்றுக்கிழமை பெருமானார் லுஹர் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. பெருமானார் லுஹர் தொழுகை நடக்கும்போது திரையை நீக்கி பார்க்கறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ருக்கு சுஜூதில் இருக்கிறாங்க. பெருமானாரை சஹாபாக்கள் பார்க்கவில்லை, ஆனாலும் சஹாபாக்களை பெருமானார் பார்த்தார்கள். எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழ வச்சிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் திரையை சாத்தி விட்டார்கள். லுஹர் தொழுகைக்கு பிறகு இந்த காட்சி நடக்கிறது. திரும்பவும் பெருமானார் ஆயிஷா உம்மாவிடத்திலே கேட்டார்கள், எல்லாவற்றையும் நீ தான தர்மம் செய்து விட்டாயா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா உம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் 11 வெள்ளிக்காசுகள் இருந்துச்சு, அதுல பாதியை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னா, பாதியை நான் தானமா கொடுத்து விட்டேன். அதற்கு பிறகு இதுவரையும் யாரும் தானம் கேட்டு வரல, வந்தவங்களுக்கெல்லாம் ஒண்ணு எடுத்து கொடுத்து இப்போது குறைவான பாதி இருக்குதுன்னா, ஆயிஷாவே அதையும் நீ கொடுத்து விடு அப்படிங்கிறான். மீண்டும் மக்ரிப் நேரத்தில் ஆயிஷா உம்மாட்ட மீண்டும் கேட்கிறான், ஆயிஷாவே அதையெல்லாம் கொடுத்துட்டே கேட்டான். எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன்னா. வரலாற்றுல எழுதுறாங்க, உலகத்துல பெருமானார் இரவு நேரம் ஞாயிற்றுக்கிழமை பெருமானார் சந்திக்கிற கடைசி இரவு, இந்த துனியாவனுடைய கடைசி இரவு பெருமானார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு நடுநிசி நேரத்துல உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. மனைவிமார்கள் பேசிக்கொண்டார்கள், ஒரு குறிப்பிட்ட லேகியம் கொடுத்தால் பெருமானாருக்கு ஏற்பட்ட அந்த நோய் சரியாகிவிடும் என்று சொல்லி இரவு நேரத்தில் சில மனைவிமார்கள் சேர்ந்து ஒரு லேகியத்தை காய்ச்சி பெருமானாருடைய வாயில் பெருமானாருக்கு ஊட்டி கொடுத்தார்கள். அதை குடித்த பெருமானார் என்னன்னு கேட்டார். யா ரசூலுல்லாஹ், இது ஒரு வகையான ஒரு மருந்துன்னு சொன்ன போது மனைவிமார்ட்ட கேட்டாங்க, யாரு கொடுத்தா, எதுக்கு கொடுத்தீங்க கேட்டாங்க. உடனே பேசிக்கிட்டாங்க, ஒரு நுரையீரலுடைய ஒரு நோய்க்கு இந்த மருந்து ஒரு தீர்வு, உங்களுக்கு இந்த மருந்து பயனளிக்கும் அப்படின்னு சொன்னப்போ அந்த மருந்தை எடுத்து இன்னி இருக்கான்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஆர்வத்துல இருக்கு யார சொல்லான்னா. உடனே அந்த மருந்தை எல்லாம் கலக்குங்க, கலக்கி யார் யாரெல்லாம் என் வாயில ஊத்துனீங்களோ அத்தனை பேருடைய வாயிலையும் ஊத்துங்கன்ட்டாங்க. ஊத்துங்கன்னு சொல்லி அந்த வாயில் இருப்பதை பெருமானார் வெளியிலே துப்பி விட்டார்கள். துப்பி விட்டு பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவரை சோதிக்கிறான், அந்த சோதனை நல்ல சோதனை, எனவே நீங்கள் இது போன்ற தேவையில்லாத மருத்துவத்தை ஒரு நபிக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் இரவு பொழுது கழிக்கிறார். வரலாற்றிலேயே ஆச்சரியமான பகுதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசி நேரத்துல உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது ஆயிஷாவே ஆயிஷாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடும் போது எல்லாரும் ஒரு வகையான ஒரு பாதி தூக்கத்துல அந்த பெருமானாருடைய மனைவிமார்கள் இருக்கிறார். உடனே பெருமானார் சொல்றாங்க, விளக்கு பத்தவை அப்படிங்கிறார். உடனே ஆயிஷா உம்மா சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ராஜாவாக மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பெருமானார் மரணிக்கிற கடைசி இரவு அவர்கள் குடும்பத்தில் நடந்த
வரலாற்று நிகழ்வு எந்த உலகத்தினுடைய எந்த நபிமார்கள் குடும்பத்திலேயும் நடக்கவில்லை. ஆயிஷா உம்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், விளக்கு பத்த வைக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் நம்முடைய வீட்டில இல்லைங்கிறார். உடனே இதை கேட்டு இன்னும் சில மனைவிமார்கள் கண் கலங்குகிறார்கள். நாயகம் சொன்னார்கள், பரவாயில்லை, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நோயினுடைய தாக்கம் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மனைவிமார்களை அழைத்து பெருமானார் சொன்னார்கள், ஹைபர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபருடைய யுத்தம் நடைபெற்றது. நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு ஒரு பெண்மணியினுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டோம். விருந்தில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது. அந்த விஷத்தினுடைய தாக்கத்தை தான் இப்போது நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு அந்த விஷத்தினுடைய அந்த எதிர் தாக்குதல் 3 ஆண்டு காலம் என்னை அல்லாஹ் தாக்கு பிடிக்க வைத்து விட்டார். ஆயிஷாவே, ஹைபரில் கொடுக்கப்பட்ட அந்த விஷத்தினுடைய தாக்கம் தான் இப்போது என்னுடைய நுரையீரலுக்கு ஏற்பட்ட கடினமான வலி என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், விஷம் கொடுக்கப்பட்டு ஒருவர் மரணிக்க வைத்தால் அவருக்கு ஷஹீதினுடைய கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் எனக்கு ஷஹீதினுடைய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் அந்த நேரத்திலேயும் தன்னுடைய கருத்தை மனைவிமார்களுக்கு தெரிவித்தார்கள். இது நடுநிசி நேரம் முடிகிறது. அடுத்த நாள் திங்கட்கிழமை பெருமானார் வஃபாத் ஆகிற கடைசி நாள். பெருமானார் வஃபாத் ஆகிற கடைசி பகல் பொழுது. இந்த பகலோடு பெருமானாருடைய மரணம் சம்பவிக்கிறது. ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரத்திலேயே, தஹஜ்ஜத் தொழுகையிலேயே பெருமானார் வீட்டில் அமர்ந்து தொழுத பெருமானார் பாங்கு சப்தம் கேட்டதும் வீட்டிலேயே தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி தொழுகை ஃபஜ்ர் தொழுகையை பெருமானார் அமர்ந்த நிலையிலேயே தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். தொழுகை முடித்துவிட்டு பெருமானார் சஹாபாக்கள் திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகைக்கு பெருமானார் எட்டி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருக்கிறார். இதைய திரையை நீக்கி சஹாபாக்களை பார்த்த போது தொழுகையில் நின்றிருந்த சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பெருமானாருடைய அந்த முகத்தினுடைய அந்த பேரொளி பார்த்தவுடன் சஹாபாக்களுக்கு உச்சகட்ட சந்தோஷம். உடனே சஃப்புகள் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி வர சஹாபாக்கள் தொழுகையில ஒரு வகையான ஒரு சப்தம் ஏற்பட உடனே பெருமானார் சொன்ன வார்த்தை, அத்திம்மு ஸலாத்தக்கும், உங்களுடைய தொழுகையை நீங்கள் அப்படியே நிறைவேற்றுங்கள், அபூபக்கரே அப்படியே இமாமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் வானத்தை நோக்கி கையை காட்டி அல்லாஹுவை சாட்சியாக ஆக்கினார்கள். யா அல்லாஹ், எந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று நீ என்னை அனுப்பினாயோ அதற்கு இதோ இந்த காட்சி சாட்சியாக இருக்கிறது. இதோ சஹாபாக்களை எல்லாம் மதம் பேசி, ஜாதி பேசி, குலம் கோத்திரத்தை பேசி, நிறங்களை பேசி, கருத்து வேறுபாடுகளோடு இருந்த எல்லோரையும் யா அல்லாஹ் ஒரே சஃபில் நிற்க வைத்து விட்டேன். எல்லோரையும் தோளோடு தோள் சேர்த்தி யா அல்லாஹ் இவர்களை எல்லாம் நான் கட்டமைத்து விட்டேன். இதற்கு நாளை மறுமை நாளில் யா அல்லாஹ் நீதான் சாட்சியாக இருக்க வேண்டும். பெருமானார் பிறக்கிற போது கையை வானத்தை நோக்கி நீட்டி சாட்சியாக சொல்லி பெருமானார் பிறந்தார்கள். மரணிக்கிற போதும் கடைசி நேரத்தில் யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திரை சீலையை பெருமானார் மூடியது. அதுதான் சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்த கடைசி பார்வை. ஆனால் சஹாபாக்களுக்கு ஒரு வகையான சந்தோஷம். காரணம், பெருமானாருடைய அந்த பார்வையும் செயலும் பெருமானாருக்கு ஆரோக்கியம் தந்ததை போல சஹாபாக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பெருமானார் சரியாகி விட்டார்கள், பெருமானார் நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று சஹாபாக்கள் நினைத்து திங்கட்கிழமை காலை சஹாபாக்களுக்கு இருந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி அவரவர்கள் தங்களுடைய வேலைகளோடும் குடும்பத்தோடும் ஐக்கியமாக இருக்கிற போது பெருமானாருக்கு இங்கே ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் மனதில் ஒரு வகையான சஞ்சலம், தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. உடனே ஃபாத்திமாவையும் ஹசன் ஹுசைனையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசை பெருமானாருக்கு ஏற்பட ஆள் அனுப்பப்பட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்து வருகிறார்கள். ஃபாத்திமா அம்மையார் வந்ததும் பெருமானாரை கட்டி அணைத்து கொண்டு, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை என்னவென்று ஃபாத்திமா அம்மையார் அழுக, சுற்றிலும் இருக்கிற மனைவிமார்கள் எல்லோருமே சேர்ந்து அழுதார்கள்.
யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இத்தனை நாட்களாக பள்ளிக்கு போக முடியாமல் உடல் நலம் குன்றியது, நாங்கள் துஆவிலேயே இருந்தோம். யா அல்லாஹ், எங்களுடைய தகப்பனாரை யா அல்லாஹ் நீ சரியாக்கிவிடு என்று சொல்ல பாத்திமா அம்மையாரை பக்கத்தில் அழைத்த நாயகம் காதில் சில விஷயங்களை பேசினார்கள். உடனே கேட்ட பாத்திமா அம்மையார் ஓவென அழுதார்கள். மீண்டும் அழைத்த பெருமானார் பாத்திமாவுடைய காதில் சில விஷயங்களை பேசினார்கள். அதை கேட்டதும் பாத்திமா அம்மையார் சிரித்தார்கள். முதலில் கேட்டபோது அழுதார்கள், இரண்டாவது கேட்டபோது சிரித்தார்கள். அதற்குண்டான விளக்கத்தை அன்னை பாத்திமா அம்மையார் பிற்காலத்திலே சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள்? என்னிடத்திலே சொன்னார்கள், மகளே, நான் மௌத்தை பார்க்கிறேன், எனக்கு பக்கத்திலே இஸ்ராயேல் நின்று கொண்டிருக்கிறார், மௌத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய தந்தை ஏதாவது உன்னிடத்தில் உனக்கு மன சங்கடம் தந்திருந்தால் மகனே நீ மன்னித்து விடு என்று அந்த வார்த்தை சொல்ல பாத்திமா அம்மையார் மனம் உடைந்து அப்படியே அழ ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் மகளுடைய அழுகையை தாங்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மகளை அழைத்து சொன்னார்கள், மகளே, உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் மரணித்ததற்கு பின்னால் நம்முடைய குடும்பத்தில் முதலாவதாக நீதான் என்னுடைய மன்னரைக்கு நீ வருவாய், நீதான் சொர்க்கத்துடைய தலைவியாக இருப்பாய், நீ சீக்கிரம் உனக்கு மரணம் வரும், என்னை நீ சந்திப்பாய் என்று சொல்ல எந்த மகளாக இருந்தாலும் ஆச்சரியப்படுகிற நேரத்தில் அன்னை பாத்திமா அம்மையார் சிரித்தார்கள். பெருமானார் இல்லாத இந்த உலகத்தில் நான் வாழ்வது வேண்டாம், நான் சீக்கிரம் மரணிக்க வேண்டும் என்று ஆசையோடு சிரித்தார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், பெருமானார் மரணித்து 6 மாதத்தில் அன்னை பாத்திமா அம்மையாரும் மரணித்தார்கள். இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பின்னால் பெருமானாருடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிவிட்டது. பெருமானாருடைய பேச்சு, அந்த சப்தம், பெருமானாருடைய பார்வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடுகிறது. பக்கத்தில் இருந்த மனைவிமார்கள் எல்லாம் மிக பரபரப்பாக இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல நாயகம் எல்லா மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றி விட்டேனா என்று சொல்லிவிட்டு ஆயிஷா உம்மா ஆயிஷா விடத்தில் நான் அவர்களோடு மடியில் சாய்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆயிஷாவை அழைத்த பெருமானார் அவர்களுடைய மடியின் மீது, அவருடைய நெஞ்சின் மீது பெருமானார் அப்படியே சரிந்தார்கள். சரிகிற போது பெருமானாருடைய அந்த வாக்கு, பெருமானாருடைய கடைசி பேச்சு, திக்கலான முணுமுணுப்பான அந்த பேச்சை சில மனைவிமார்கள் காது கொடுத்து கேட்டார்கள். பெருமானார் அந்த நேரத்திலே சொன்ன அழகான செய்தி, இந்த உம்மத்திற்கான பெரிய பாடம், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களிடத்தில் நீதத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பெருமானாருடைய மரண நேரத்தில் சொன்ன இந்த சமுதாயத்திற்கான உபதேசம். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரஃபீக்கில் அலா, பெருமானாருடைய கடைசி வார்த்தை அல்லாஹும்ம அன்த ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ், உன்னோடு நான் சேருகிறேன், உன்னுடைய தொடர்பில் நான் ஆகிக் கொள்கிறேன், என்னுடைய தோழனாக யா அல்லாஹ் நான் உன்னை ஆக்கிக் கொள்கிறேன், யா அல்லாஹ் என்னை நீ ஏற்றுக்கொள் என்கிற அந்த அற்புதமான கடைசி வார்த்தை பெருமானார் சொல்ல சொல்ல ஆயிஷா உம்மா நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை சமாதானப்படுத்தினார்கள். பெண்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத அந்த கடைசி நேரத்தில் உடனே தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானை அழைத்தார்கள். உள்ளே வந்த ஆயிஷா உம்மாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் உள்ளே வந்த போது அவருடைய ஜோப்பில் ஒரு மிஸ்வாக்கினுடைய குச்சி இருந்தது. இதை பார்த்த பெருமானார் கண்ணினால் சைக்கினை காட்டினார்கள். அறிவாளியான புரிந்து கொண்ட ஆயிஷா உம்மா வேகமாக அதை எடுத்து தன்னுடைய நாவினால் மிஸ்வாக்கினுடைய வேறொரு பகுதியை எடுத்து அதை கடித்து அதை சன்னமாக ஆக்கி தன்னுடைய எச்சிலால் ஈரமாக ஆக்கி பெருமானாருக்கு மிஸ்வாக் செய்து விட்டார்கள். செய்ய செய்ய பெருமானார் சிரித்தார்கள். மிஸ்வாக் செய்ய செய்ய பெருமானாருடைய சிரிப்பு, அந்த சிரிப்போடு பெருமானார் ரூஹ் அப்படியே பிரிகிறது. ஆயிஷா உம்மா சொல்லி தருகிறார்கள், பெருமானாருடைய கடைசி ரிஸ்க், இந்த துனியாவினுடைய கடைசி ரிஸ்க்காக அல்லாஹ் என்னுடைய எச்சிலில் இருந்து வைத்திருக்கிறானே, இது போன்ற ஒரு பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை.
நான் வாழ்நாள் செய்த வாக்கியமாக நான் கருதுகிறேன். ஆயிஷா உம்மா சொன்ன வார்த்தை, என்னுடைய நெஞ்சின் மீது படுத்த நிலையில் பெருமானாருடைய கண்கள் அப்படியே நிலை குலைந்து அது அப்படியே மூடியது. அல்லாஹும்ம அன்த ரஃபீக்குல் ஆலா, நான் படைத்த ரப்போடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்ன வண்ணம் பெருமானார் கலிமா சொல்லிய நிலையில் குடும்பத்தாரிடத்தில் வசியத்து செய்த நிலையில் பெருமானார் வஃபாத்தாக ஆனார்கள். நாயகத்துடைய வஃபாத் சன்னம் சன்னமாக வரலாற்றுகளில் இன்னும் நிறைய செய்திகள், இதற்கு இடையிலே பல நிகழ்வுகள் இருக்கிறது. நேரத்தின் அருமையை கருதி ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போது நான் பரிமாறி இருக்கிறேன். இது அல்லாமல் இன்னும் பல நிகழ்வுகள் இத்தோடு ஒட்டி இருக்கிறது. நாயகம் வஃபாத்தானதற்கு பின்னால் அந்த செய்தி சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது. நாயகம் வஃபாத்தானது சுமார் நம்முடைய நேரத்தின் அடிப்படையில் ஒரு 8-9 மணி அந்த வாக்கில் பெருமானாருடைய மரணம் சம்பவித்திருக்கிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் துஹாவுடைய நேரம் 11 to 12 மணி, அந்த நேரம் தான் பெருமானாருடைய வஃபாத் என்றெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சில மணி துளிகளில் வித்தியாசப்படுத்தி வரலாற்றை சொல்லித் தருகிறார்கள். பெருமானாருடைய வஃபாத் அங்கே நடைபெற்றதற்கு பின்னால் மனைவிமார்களின் வழியாக சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட போது காலையில் சந்தோஷத்தோடு பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள் பெருமானாருடைய மரண செய்தியை கேட்டதும் இடி விழுந்ததை போல சஹாபாக்கள் நிலை குலைந்து அப்படியே விழுந்தார்கள். அது இப்னு ஹாத்தம் என்ற சஹாபி, அவர் சொன்ன பிரபலமான வார்த்தை, யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்விற்கு முன்பு என்னை நீ வஃபாத் ஆக்கி இருக்க கூடாதா? பெருமானாருடைய ஜனாசாவில் எந்த ரூஹை கொண்டு நான் கலந்து கொள்ள முடியும்? என்னுடைய ஆயிலை யா அல்லாஹ் நீ பெருமானாருக்கு வழங்கி இருக்கலாமே என்றெல்லாம் சஹாபாக்கள் பேசியதும் சில சஹாபாக்கள் பெருமானாருடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாமல் பித்து பிடித்ததை போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பிரபலமான வார்த்தை, யாராவது நபி மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை துண்டித்து விடுவேன் என்று பேசுகிற உச்சகட்ட ஈமானிய பக்குவம், மிகப்பெரிய ஈமானுடைய உச்ச நிலை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நேரத்திலே சஹாபாக்களை சரியான ஒரு வழிகாட்டுதலை தந்து பெருமானார் திங்கட்கிழமை மரணித்தார்கள். அவர்களுடைய உடல் அப்படியே வைக்கப்பட்ட நேரத்தில் பெருமானார் சொன்னதை போலவே உடனே சஹாபாக்கள் கூடி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். பல சஹாபாக்கள் யுத்த களத்திலே இருந்த காரணத்தினால் எல்லோரும் வர வேண்டும் என்று நினைத்து அந்த பெருமானாருடைய உடல் திங்கட்கிழமை வைக்கப்பட்டது, செவ்வாய்க்கிழமை வைக்கப்பட்டது, புதன்கிழமை நள்ளிரவு நேரத்தில் பெருமானார் வஃபாத்தான அதே இடத்திலேயே அபூ தல்ஹா என்ற நபி தோழர் குழியை தோண்டி பெருமானாருடைய உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டது. பெருமானாருடைய உடல் திங்கட்கிழமை மரணித்த பெருமானாரை புதன்கிழமை நள்ளிரவு நேரத்தில் அங்கே அடக்கம் செய்யப்பட்டது. அதுவரையிலும் எல்லா சஹாபாக்களும் பெருமானார் அந்த ஜனாசா தொழுகை தொழுவதும் அதற்கு அடுத்தடுத்த வேலைகளில் நிலை குலைந்திருந்த சஹாபாக்கள் அவர்கள் சுய நினைவுக்கு வருவதற்கு பல மணி நேரங்கள் பிடித்தது. பெருமானாருடைய வஃபாத் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நம்முடைய உரையை முடித்துக் கொள்வோம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், பெருமானாரை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்கம் செய்யப்பட்ட பூமியை விட்டுவிட்டு நாங்கள் அப்படியே திரும்பிய போது, சஹாபாக்களோடு நாங்கள் திரும்பிய போது எங்களை பார்த்து ஃபாத்திமா அம்மையார் ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். ஓ சஹாபாக்களே, ஓ பிலாலே என்று சப்தமிட்டு அழைத்தார்கள். நாங்கள் எல்லாம் திரும்பி பார்த்தோம். ஃபாத்திமா அம்மையார் நின்று கொண்டு என்னை பார்த்து கேட்டார்கள், ஓ பிலாலே, பெருமானாரை அடக்கம் செய்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். நாங்கள் அழுத குரலிலேயே நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னோம். அடுத்து ஃபாத்திமா அம்மையார் கேட்ட வார்த்தை, இருக்கிற அத்தனை சஹாபாக்களும் அப்படியே உடைந்து போய்விட்டோம். ஃபாத்திமா அம்மையார் திரும்ப கேட்டார்கள், பிலாலே, உங்களுக்கு மனம் வந்ததா? உங்களுக்கு இரக்கம் இருக்கிறதா? பெருமானாரை உள்ளே அடக்கம் செய்துவிட்டு பெருமானாருடைய முகத்தின் மீது மண்ணை போட்டு மூடுவதற்கு உங்களுக்கு மனம் வந்ததா
மனம் இடம் தந்ததா என்று கேட்டபோது பாத்திமா அம்மையாருடைய இந்த வார்த்தை நாங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே நிலைகுலைந்து போய்விட்டோம். ஒன்றுமில்லாமல் கருப்பு நிறத்தினால் ஒடுக்கப்பட்டிருந்த என்னை தூக்கி நிறுத்தி சமூகத்தினுடைய அடையாளமாக்கி காபாவுக்கு மேலே ஏற்றி இந்த சமூகத்தில் கருப்பு இனத்திற்கு மிகப்பெரிய உரிமை இருக்கிறது என்று சொன்ன அந்த பெருமகனை, அந்த நாயகத்தை எப்படி நீங்கள் மண் போட்டு மூடுவதற்கு உங்களுக்கு மனம் வந்தது என்று கேட்டபோது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் மரணித்த அந்த அழுகையை விட பாத்திமா அம்மையார் கேட்ட இந்த வார்த்தை நாங்கள் அப்படியே உடைந்து போய்விட்டோம். சஹாபாக்கள் எல்லாம் நிலை குறைந்து போய்விட்டோம். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் வஃபாத் ஆனதற்கு பின்னால், அதனால் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றில் வருகிறது, பித்து பிடித்ததை போல சுற்றி கொண்டிருந்தார்கள். பெருமானார் இல்லாத மதீனாவை என்னால் யோசித்து பார்க்க முடியவில்லை என்று சொல்லி பெருமானார் வஃபாத்திற்கு பின்னால் அடையாளம் தெரியாத நகருக்கு ஹஜ்ரத் பிலால் அந்த மதீனா நகரை விட்டே போனார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. இவைகள் எல்லாம் பெருமானாருடைய மரண சம்பவங்கள். ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னதை போல யார் யாருடைய வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிற நாம் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய இந்த மரணம் அல்லாஹ் திட்டமிட்டு எந்த விதமான அகால மரணமும் இல்லாமல் திடீர் மரணமும் இல்லாமல் எல்லாமே சொல்லி வைத்ததை போல மிக தெளிவான சமூகத்திற்கு வழிகாட்டலோடு பெருமானாருடைய மரணம் சம்பவித்திருக்கிறது. உலகத்திலே பெருமானார் மரணிக்கிற உச்சகட்டமாக பெருமானார் மரணிக்கிற அந்த வரலாற்றை சொல்லித் தருகிற ஆசிரியர்கள், பெருமானாருடைய சொத்து என்ன என்று சொல்லித் தருகிற வரலாற்று ஆசிரியர்கள், பெருமானார் விட்டு சென்ற சொத்து வெறும் 13 பொருட்கள் தான். ஒன்று முசல்லா, இரண்டாவது மாவு ஆட்டுகிற ஒரு கல், ஒரு சுருமாவனுடைய கூடு, இப்படி வெறும் 13 பொருட்களை மட்டும்தான் தன்னுடைய வராசத்தினுடைய பொருளாக பெருமானார் விட்டு விட்டு சென்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானார் கேட்ட அற்புதமான துவா, அல்லாஹும் அஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை நீ ஏழையாகவே வாழ வைப்பாயா, வா அமித்தினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே மரணிக்க வைப்பாயா, வஹ்சுர்னி மின் சும்ரத்தில் மசாக்கி, யா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் ஏழைகளுடைய கூட்டத்தில் ஏழைகள் எல்லாம் கபரில் இருந்து எழுந்திருங்கள் என்று சொல்கிற போது யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று கடைசி வரையும் ஏழ்மையாகவே வாழ்ந்த பெருமானார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய அதிபதியாக கட்டமைத்த பெருமானார் மரணித்த போது அவருடைய வீட்டு பொருட்கள் வெறும் 13 பொருட்கள். ஏழையாகவே பெருமானார் வாழ்ந்து காட்டி நாளை மறுமை நாளில் பெருமானார் சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளோடு இருப்பார்கள். அவர்களோடு சங்கமிக்கிற உயர்ந்த ஈமானிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய மரணங்களை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான மரணங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் காத்து அருள் புரிவானாக. பெருமானாருடைய இந்த மீலாது விழா, இதன் வழியாக சொல்லப்படுகிற செய்தியின் வழியாக நம்முடைய தலைமுறைகளுக்கு பெருமானாரை குறித்து அதிகம் பேசுகிற, பெருமானாருடைய சிறப்புகளை தெரிந்து கொள்கிற நல்ல நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. அதற்கு மிக காரணமாக இருக்கிற இந்த பள்ளிவாசல், இதனுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் குறிப்பாக பள்ளியினுடைய தலைமை இமாம் சகோதர ஆலிம் நிஜாமுத்தீன் உலூமி ஹஸ்ரத் அவர்களுக்கும் அல்லாஹ் நிறைந்த நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.